புதுச்சேரி மாடலிங் பெண்ணின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து அவருக்கே அனுப்பி வீடியோ காலில் ஆபாசமாக வரும்படி வற்புறுத்திய சென்னை தனியார் நிறுவன மேலாளரை போலீசார் கைது செய்தனர். அவரது தில்லுமுல்லு அம்பலமானது எப்படி? புதுச்சேரியை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் தனியார் கல்லூரியில் பட்டப்படிப்பு படித்துக் கொண்டே பியூட்டிஷியன் மாடலிங் செய்து வருகிறார். மேலும் அவர் இன்ஸ்டாகிராமில் தன்னுடைய புகைப்படங்களை பகிர்ந்து வருகிறார். அவருடைய நண்பர்கள் பலரும் மாடலிங் செய்து வருகிறார்கள். அவர்கள் உள்ளிட்ட ஏராளமான நபர்கள் மாடலிங் பெண்ணை இன்ஸ்டாவில் பின்தொடர்கிறார்கள். கடந்த 4 நாட்களுக்கு முன்பு மாடலிங் பெண்ணின் புகைப்படத்தை எடுத்து அதை மார்பிங் செய்து அவருக்கே மர்ம நபர் ஒருவர் அனுப்பி வைத்தார். மேலும் ஆபாச வார்த்தைகளால் வர்ணித்துள்ளார். தன்னுடன் செல்போனில் பேச வேண்டுமென்றும் இன்ஸ்டாகிராம் மூலம் ஆபாசமான வீடியோ காலில் வர வேண்டும் எனவும் வற்புறுத்தியுள்ளார். இல்லையென்றால் மார்பிங் செய்த ஆபாச புகைப்படங்களை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் அனுப்பிவிடுவேன் என்றும் மிரட்டியுள்ளார். அதனால் அதிர்ச்சியடைந்த மாடலிங் பெண் அது குறித்து இணையவழி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். காவல் ஆய்வாளர் தியாகராஜன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். கடந்த 4 நாட்களாக விசாரணை மேற்கொண்டதில் மாடலிங் பெண்ணை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டியவர் யார் என தெரிய வந்தது. மாடலிங் பெண் இன்ஸ்டாவில் வெளியிட்ட புகைப்படங்களை எடுத்தே இப்படி ஆபாசமாக சித்தரித்து அவரது நண்பர்களுக்கு அனுப்பியதும் உறுதியானது. மர்ம நபரின் செல்போனை கண்காணித்ததை வைத்து அவர் கடலூர் மாவட்டம் திருவாமூர் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணி செய்வதும் தெரிய வந்தது. அதன் பேரில் 25 வயது ரூபச்சந்துரு என்பவரை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். அவருடைய செல்போனை ஆய்வு செய்த போது 32க்கும் மேற்பட்ட பெண்களை இதே பாணியில் மிரட்டியிருப்பதும், இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்ஆப்பில் அவர்கள் பதிவிட்டிருந்த புகைப்படங்களை திருடி மார்பிங் செய்து ஆபாசமாக சித்தரித்து மிரட்டியிருப்பதும், மிக அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசி ஆபாச வீடியோக்கள் மற்றும் போட்டோக்களை அவர்களுக்கே அனுப்பியிருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து ரூபச்சந்துருவை போலீசார் கைது செய்ததோடு அவரது செல்போனையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதுகுறித்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா கூறுகையில், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்ஆப், பேஸ்புக் போன்றவற்றில் செக்யூரிட்டி என்னென்ன பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கிறதோ அவற்றை பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றாவிடில் புகைப்படங்களை எளிதில் மற்றவர்கள் எடுத்து தவறாக சித்தரிக்க வாய்ப்பிருப்பதாக எச்சரித்துள்ளார். ஆர்வ மிகுதியால் வலைதள செயலிகளில் பெண்கள் பதிவிடும் புகைப்படங்கள் எந்த அளவுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறது என்பதற்கு உதாரணமாக இந்த சம்பவம் நடந்துள்ளது. எனவே வாட்ஸ்ஆப், இன்ஸ்டாகிராம் போன்றவற்றில் புகைப்படங்களை பதிவிடும் போது காவல்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியிருப்பது போன்று போதிய முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.